முகிலினங்கள் அழகிறதே, முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ. இசை ரசிகர்கள் பாத்தீங்கன்னா பாடல்கள் கேட்பதிலையும் பல்வேறு விதமான மியூசிக்கல் கேட்கறது வந்து ரொம்ப விரும்புவாங்க. அந்த மாதிரி மியூசிக் கேட்கறதுக்குன்னே பெரிய டீமே இருக்காங்க. உலகளாவிய அளவுல வந்து இந்த பாடல்கள் கேட்கறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பம் கலாச்சாரம் இருந்துச்சு. ஆல்பம் கலாச்சாரம்னா பிரிட்னி ஸ்பியர்ஸ், ஸ்பைசி கேர்ள்ஸ், பேக் ஸ்ட்ரீட் பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மைக்கேல் ஜாக்சன், இப்போ லேட்டஸ்டாக பிடிஎஸ், இது போல நிறைய ஆல்பம் கலாச்சாரம் தான் உலகளாவிய அளவில் இருக்கு. சரி, அப்படியே இந்தியாவுக்குள்ள வந்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல கூட ஆல்பம் கலாச்சாரம் இருக்கு. நிறைய சிங்கர்ஸ், வட மாநில சிங்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன ஆல்பம்ஸ் செஞ்சு பாடல்கள் வெளியிடுறாங்க. இப்ப என்னதான் நம்ம முக்கினாலும் முயற்சி பண்ணாலும் தமிழ்நாடு அளவுல பாத்தீங்கன்னா இந்த ஆல்பம் கலாச்சாரம் இன்னும் மாறல. அதாவது கானா பாடல்கள் பாடுறது சும்மா தற்சமயத்துக்கு இப்ப இளைஞர்கள் புது புது ட்ரெண்டிங்ல முயற்சி பண்றாங்க. பட் ஆனா அந்த ஆல்பம் கலாச்சாரம் இங்க இல்லாதனால ஆல்பம் கலாச்சாரத்துக்கு பதில் எல்லா சினிமாவிலையும் ஒரு திரைப்படம், ஒரு 2 மணி நேரம் போடக்கூடிய திரைப்படம்னா அதுக்குள்ள ஒரு 5 பாட்டு 4 பாட்டுங்கிறது எழுதப்படாத ஒரு விதி. அப்படிதான் வந்து நிறைய பாடல்கள் வந்து வந்தது. இந்த ஆல்பம் கலாச்சாரம் வராட்டினாலும் ஒவ்வொரு திரைப்படத்திலையும் இருக்கக்கூடிய 5 பாடல்கள், ஏன் 9 பாடல்கள் 10 பாடல்களுக்கெல்லாம் கூட இருக்கு ஒரு படத்திலையும். இந்த பாடல்கள் தான் நமக்கு தமிழர்களுக்கு பொழுதுபோக்காவே இருந்துச்சு. இப்படி வந்து இசை, சினிமா இதெல்லாம் பொழுதுபோக்கு என்பதை விட இலக்கிய ஆளுமைகளின் அல்லது மொழி சார்ந்த மொழி வளமையை வந்து நம்ம பிரகடனப்படுத்துற மாதிரி மிக அருமையான பாடல்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு நம்மளோட திரைப்பட பாடல்கள்ல இருக்கு. ஒரு திரைப்பட பாடல் அது பொழுதுபோக்கு மட்டும் இல்ல, அதை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு கவிதையும் இலக்கியமும் மொழி வளமும் அதுல வந்து அழகா அமைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் கவிஞர் கண்ணதாசன் தொட்டு நிறைய கவிஞர்கள் இருந்தாலும் குறிப்பா எல்லாரையும் இன்னைய வரைக்கும் கரண்ட்ல இருக்கிற ட்ரெண்டிங்கு ரீச் ஆகிற மாதிரியான ஒரு ஆள் அப்படின்னா நிச்சயமா அது வந்து கவிஞர் வைரமுத்துவும் இளையராஜாவுடைய கூட்டணி தான். மூவேந்தர்கள்ல இப்போதைக்கு தற்சமயம் ஒரு வேந்தர் பாரதி ராஜா வந்து தன்னோட பயணத்தை முடித்துக் கொண்டார். பட் ஆனா மீதம் இருக்கிற அந்த 2 பேரும் நம்ம கொண்டாடியே ஆகணும். குறிப்பா வைரமுத்து இளையராஜாவினுடைய கூட்டணியில் வந்த பல பாடல்கள் சூப்பர். பொதுவாகவே காதல், ரசனை, இலக்கியம், கவிதை இது சார்ந்து ஒரு சாதாரண ஒரு சினிமா பாடலாக இருந்தாலும் அந்த பாடலுக்குள்ள ஒரு கவிதையை அழகுபடுத்தி கொண்டு வந்து சேர்த்ததுங்கிறதுலாம் மிகப்பெரிய உச்சம். கவிதையினுடைய உச்சமா நிறைய பாடல்கள் இருக்கு. அப்படி ஒரு பாடலை நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம் வந்து அந்த பயணங்கள் முடிவதில்லை. அந்த படத்துல வந்து பாடல்கள் சூப்பரா இருக்கும். அதுல குறிப்பா வந்து இந்த இலை நிலா பொழிகிறதே, அது முழுக்க முழுக்க அது ஒரு லவ் சாங் கிடையாது, ஒரு நேச்சுரல், ஒரு ஒரு இயற்கையை பார்த்து ஒரு கதாநாயகன் பாடுற மாதிரியான அமைக்கப்பட்ட பாடல். முதலா வைரமுத்துக்கு கிடைத்த வாய்ப்பு வந்து நிழல்கள் படத்துல வந்து இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படிங்கிற பாடல் தான். அதுல வந்து இயற்கையை வர்ணிச்சு பாடுவார். வானமகள் நாணுகிறார் வேறு உடை பூணுகிறார் இது ஒரு பொன்மாலை பொழுது. அப்படி அந்த மாதிரி இந்த இளைநிலா பாடல் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கைய, ஒரு நிலா, வானம், மேகம், இது மட்டும்தாங்க. அவ்வளவு அழகா அந்த பாடல் சொல்லியிருப்பாரு. இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே. ஒரு வானத்துல நடக்கக்கூடிய ஒரு சின்ன காட்சிகளை அழகா கவிதைப்படுத்தி அது ஒரு பாடலாகி இருப்பாங்க. அதாவது நிலா வருது, முகிலினங்கள் ஊர்வலம் போகுது, உலா போகும் மேகங்கள், மேகங்களுக்கு இன்னொரு பேரு முகில், அதே மாதிரி மழை, இதெல்லாம் வந்து இயற்கை சார்ந்த விஷயம் இல்லையா? அது முழுக்க முழுக்க அழகா பாத்தீங்கன்னா முகிலினங்கள் அலைகிறதே, முகவரிகள் தொலைந்தனவே, முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மழையோ. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, முகில்னா மேகம், முகிலினங்கள் முகவரிகளை தொலைச்சிட்டு அது அலையுது அங்கேயும் இங்கேயும். அப்படி அழைச்சிட்டு முகவரி தொலைஞ்சு போச்சுன்னு அழுகுது, அதனால மழை பொழியுது. எல்லாம் எவ்வளவு ஒரு அழகான ஒரு உவமை, ஒரு தத்துவம் இது. அதாவது இந்த பாடல்ல வரக்கூடிய நிறைய வரிகள் நீங்க ரசிச்சு பாத்தீங்கன்னா நிலா, வானம், மேகம் இது சம்பந்தப்பட்டதாவே இருக்கும். முழுக்க முழுக்க அழகா சொல்லியிருப்பாரு. அதாவது வானமகள் நாணுகிறாள்ங்கிற மாதிரி வானத்தை ஒரு பெண்ணா வர்ணிச்ச மாதிரி இந்த இதுலயும் வந்து கவிஞர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. முகிலினங்கள் அழகிறதே, முகவரிகள் தொலைந்தனோ, முகவரிகள் தவறியதா அழுதிடுமோ அது மழையோ. முகிலினங்கள் அழகிறதே, முகவரிகள்
தொலைந்தனம் முகவரிகள் தவறியதா அழுதிடுமோ அன்பழைய நீலவானிலே வெள்ளி ஓடைகள் ஓடுகின்றதே என்ன ஜாடைகள் விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள் இளையதினா பொழிகிறதே இதயம் வரை நனைகிறதே உலா போகும் மேகம் கணக்கானுமே விழா காணுமே வானமே இளையதினா பொழிகிறதே. பாருங்க, இளையநிலா பொழிகிறது, இதயம் நடைகிறது, வானம் மேகம். இதுல எங்கேயுமே காதலே இல்லை. இயற்கையையும் வானத்தையும் நிலவையும் இப்படி ஒரு ரசிகன் ரசிக்க முடியும். அந்த ரசனையை காலத்தால் அழிக்க முடியாத இசையால் இன்றைய வரைக்கும் நம்மை மெய்மறக்க செய்து கொண்டிருக்கும் அந்த இசை தந்திருக்கும் இசை சக்கரவர்த்தி இளையராஜாவுக்கும் கவிஞர் வைரமுத்துவுக்கும் எங்கள் தமிழினம் என்றென்றைக்கும் நன்றி கடன்பட்டிருக்கிறது.